பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். லெட் ஜெப்பலின் பாட்டை போட்டு அப்படி வருவாரா? ஆமா, இன்னைக்கு பார்த்தா வேண்டியதான். டக்கு டக்கு டக்குன்னு வருவாரு. இன்னைக்கு எல்லாம் சினிமால டேய் ஓய்யால போறா. என்னால நம்பவே முடியல. நிஜமாவே ஒரு பிச்சைக்கார நேர்ல நிக்கிற மாதிரி இருக்குங்க. திருட்டு பயல நீ. என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்க? எங்கயாச்சும் சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போம். மலையும் எங்கள் முருகனுக்கே சொந்தம். சர்ச்சு யார்கிட்ட இருக்கு? கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கு. நியாயம் தான். மாஸ்கெல்லாம் யார்கிட்ட இருக்கு? முஸ்லீம்கிட்ட இருக்கு. நியாயம் தான். ஆனா நம்ம கோவில்கள் யார்கிட்ட இருக்கு? மாதிரி பேசிட்டு இருக்காத. கருப்பு சட்டையை போட்டுட்டு வந்து சமூக நீதின்ற பேர்ல எங்க பிள்ளைகளை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போறான். அன்னைக்கு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் உடம்புலப்பேட்டையில கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, ஒருத்தன் செத்து போனா அவளுக்கு 1000 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. நீ வேணா திட்டத்துக்கு தான். ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை? இந்த மட அவளை பார்த்தோமா 11வது நாள் நம்ம சரக்கு என்னன்னு காட்டியிருந்தா. தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? கேட்டா ஜோக்னு சொல்லணும். பிளைண்ட் பிரெயின் உள்ள சோறு தான் திங்கிறீங்களா இல்ல சோத்துல வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணி திங்கிறீங்களா? முருகேஷ் பாம்புடே அங்க பாரு. ஆஹா டேய் மச்சான் பாம்புடா. இப்பதான் கேவலமா லட்சணமா இருக்கு. எப்பா இங்க பிளாஸ்டிக் சேரே இல்லப்பா. கந்தன் மலையை காப்பாத்த வந்த எத்தனை இந்துக்களை கொண்டு இருக்கும் தெரியுமா? இந்த லிஸ்ட்ல அடுத்து நீதான். தொன்று தொட்டு இந்துக்கள் கோவிலுக்காக செத்துக்கிட்டு தாண்டா இருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி நாஸ்திங்க இனிமே உயிரோட இருக்க கூடாது. நான் கெட்ட வாரத்துல திக்கி போய் ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. பண்ணீங்க போ. இந்த அறிவட்டம்